ம். ஆத்மா வணக்கம். சோதிடம் எவ்வாறு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முறை. சோதிடம் எதற்காக நம் பூமிக்கு தரப்பட்டது? இந்த மகான்கள் கொண்டும், முன்னோர்களை கொண்டும், ரிஷிமார்களை கொண்டும். சோதிடத்தை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படி என்பதும் ஒரு விதி. இப்போ அதற்காக வேண்டிய சில விளக்கங்களை சொல்லிவிட்டு, சோதிட பலன்களை எவ்வாறு நம்ம எடுத்து பார்ப்பது, ரொம்பவும் சுலபமாக எப்படி அதை மாற்றி அமைத்து பார்ப்பது அப்படிங்கிற டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வில் அதை பயன்படுத்தி பாருங்கள். நாம் இப்பூலகத்தில் பிறப்பதற்கு முன்னாடியே நம்மளுடைய ஜாதகம் நிர்ணயிக்கப்படுகிறது. நமக்கு மாத்திரமல்ல, பூமியில் தோன்றும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், பறவைகள், பட்சிகள், புழு, பூச்சிகள், அதுக்கு கூட ஜாதகம் நிர்ணயிக்கப்படுகிறது. எப்படி என்றால், ஒரு பறவை பிறந்து அதோடைய கஷ்ட நஷ்டங்களே இந்த பூமியில் அணிவிக்கின்றது. ஒரு நாய் பிறக்கின்றது, அந்த நாயோடைய அமைப்பு பாருங்கள். சில நாய்கள் நல்லாயிருக்கும், சில நாய்கள் கால்கை அடிபட்டு அந்த வேதனையோடு அப்படியே இற தேடி போகும். இது அதோடைய கர்மா. அப்போது எல்லாருக்குமே முன்ன கட்டி ஒரு ஜாதகத்தை நிர்ணயிக்கப்பட்டு அப்புறம் பூமி பூலகத்தில் இந்த உயிர் உடல் இருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு ரகசியம். அப்படி இருக்கும்போது நாம் ஜாதகத்தில் நம்மளுடைய கர்ம வினை என்ன என்று முதலில் பார்க்க வேண்டும். நாம் எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம், இந்த பூமியில் நம்ம எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, நம்மளுடைய ஆன்மா விடுதலை ஆவதற்கு இந்த ஜாதகப்படி எந்த இடத்தை பார்த்து அந்த இடத்தில் உள்ள கோளாறுகளை நாம் நீக்கிவிட்டால் அடுத்த பிறவியில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றமோ இல்லை பிறவாத்தன்மையோ நமக்கு கிடைக்கும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஆத்மா வணக்கம். இப்பொழுது சோதிட நிலைகள் நமக்கு எப்படி வேலை செய்கின்றது, இதை நாம் பார்க்க வேண்டும், எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். இப்பொழுது படத்தில் ஒரு கட்டத்தை போட்டு அதில் விளக்கங்களை சொல்லுகிறேன். பாருங்கள், கர்மா எப்படி ஒரு மனிதனுக்கு வேலை செய்கிறது என்று தெளிவாக நாம் பராசர முறையில் பார்த்து கொள்வோம். இப்பொழுது அந்த கட்டத்தை பாருங்கள். மீனத்தில் லக்கணம், அதில் சொந்த வீட்டில் குரு வக்கரத்தில் இருக்கின்றார். ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகத்தில் இருக்குது, சனியும் கடகத்தில் இருக்குது, சூரியனும் புதனும் கன்னியில் இருக்காங்க, விருச்சகத்தில் ராகு, தனுசில் மாந்தி. இது அமைப்பு. இவருக்கு 50 வயசு முடிஞ்சு 7 மாதம் நடந்துகிட்டு இருக்குது, 51வது வயசு. இவருடைய கர்மத்தை நம்ம ஈஸியாக பார்த்து கொள்ளலாம். இவர் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் என்ன, முன்ஜென்ம கர்மங்கள் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு 12ஆம் இடம் முன்ஜென்மா கர்மா, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். அவர் செய்த போன ஜென்மத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களும் இந்த 5ஆம் இடத்துல நாம் எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் இடம் ஒரு ஆச்சரியமான ஒரு கர்மா. எப்படின்னா, ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான், திடீர்னு ராஜாவாகிடுவான். ராஜா பிச்சைக்காரன் ஆக்குவதும், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் இறப்பு, திடீர் வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே இந்த 8ஆம் இடத்தினுடைய கர்மாவை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த ஜாதகத்தின் கர்மாவை ஒரு நொடியில் பார்த்து கொள்ளலாம். இவருக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் மாந்தி இருப்பதால் போன ஜென்மத்தில் பிரேத சாபத்திற்கு ஆளாயிருக்கிறார். பிரேத சாபம் என்றால் என்னென்றா, போன ஜென்மத்தில் தன்னுடைய தாய்க்கோ தந்தையருக்கோ உற்றார் உறவினருக்கோ சரியான பணிவிடை செய்யாமல் அந்த நேரத்தில் அந்த சரியான ஒரு 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 இறப்பு டைங்களில் இவர் சரியான ஒரு உதவிகள் செய்யாமல் அங்கேருந்து விலகியிருப்பார். அந்த பிரேத சாபத்திற்கு ஆளானால் 10ல் கர்மஸ்தானத்தில் மாந்தி இருப்பது பிரேத சாபம். அதை முதலில் போக்க வேண்டும். இரண்டாவது பாருங்கள், 12ஆம் இடக்கூடிய போன ஜென்ம கணக்குப்படி அந்த கர்மா லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய இடத்தில் சந்திரனும் சனியும் 12க்குரிய சனியும் இருப்பதால் இவர் போன ஜென்மாக்கில் தாயாருக்கு சில துன்பங்களும் மூத்த சகோதரிகளுக்கு சில துன்பங்களும் கொடுத்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஜென்மத்தில் தாயாரை நல்லபடி பார்த்து கொள்ள வேண்டும். சகோதரிகள் இருந்தால் சகோதரியும் நல்லா பார்த்து கொண்டால் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி, போன ஜென்மத்தின் உள்ள சனி முன் ஜென்ம கர்மா அது நீங்கிவிடும். இரண்டாவது, 10ஆம் இடத்தில் மாந்தி பிரேத சாபம் பெற்று இருப்பதால் இவர் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு உதவி செய்வதும், ஏழைகளுடைய பங்கு எடுப்பதும், அதுக்கு சம்பந்தமான எல்லா பொருள்களும் அந்த ஏழை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கொடுத்து உதவுவதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
அந்த மாதிரி மாந்தி கோயில்களில் போனீங்கன்னா அந்த கோயில்லையும் அந்த மாதிரி விஷயங்களை மாற்றி அமைச்சு கொள்ளலாம். இதன்படி முக்கியமான மாந்தி ஸ்தலங்கள் சில இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கின்றது கேள்விப்பட்டு அதை நீங்கள் போய் பரிகாரம் பண்ணனா அந்த 10ஆம் இடத்தில் உள்ள மாந்தியின் கர்மா அங்கே நீங்கிவிடும். இரண்டாவது என்னன்னு கேட்டால், தன்னுடைய லக்கணத்திலிருந்து 7ல் எந்த கிரகம் இருந்தாலும் அதனாலே நமக்கு பிரச்சனை உண்டு அப்படின்ட்டு ஒரு மரபு இருக்கின்றது பராசாரத்தில். அப்போ சூரியன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அங்கே இருப்பதால் தன்னுடைய தகப்பனாருக்கும் சரியான பணிவிடைகளும் அவருக்கு தேவையான பொறுப்புகளையும் நல்லா செய்தவர்களான இந்த ஜென்மாவில் இந்த கர்ம பெர்சன்டேஜ் குறைந்துட்டால் அடுத்த ஜென்மாவில் இந்த ஜாதகம் கொஞ்சம் புண்ணியத்தோட நல்ல ஸ்டேஜுக்கு மாறும் என்பது இதோடைய கண்டுபிடிப்பு. இதுதான் நம்ம ஜாதகத்தில் பார்ப்பது முக்கியம். இது அக வாழ்க்கை. புற வாழ்க்கைங்கிறது பூமியில் வாழக்கூடிய எல்லா வசதி வாய்ப்போடவும் வாழ்வதும் பூமியில் சுகமாக இருப்பதும் நல்ல பேரும் புகழோட அதிகாரத்துடன் இருப்பதும் புற வாழ்க்கை. புற வாழ்க்கைக்கு பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தப்படை இரட்டைப்படை அப்படின்ற சில விஷயங்களை நம்ம கேள்வி முறையில் எடுப்போம். ஒத்தப்படை அக வாழ்க்கையும் இரட்டைப்படை கட்டங்கள் புற வாழ்க்கையும் நமக்கு அது கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார். அப்போது இவர் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த புற வாழ்க்கையில் நல்ல தொழில் பண்ணியிருப்பார், சம்பாத்தியம் பண்ணியிருப்பார். இவருக்கு சில திசைகள் மாறும்போது இந்த கர்ம திசைகள் இவரை நிறைய தடை பண்ணி இந்த பூமியில் கஷ்ட சூழ்நிலைக்கும் ஏழ்மையான சூழ்நிலைக்கும் மாற்றிவிடும். அதற்காக இவர் செய்யக்கூடிய ஒரே காரியம், இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ எட்டுக்குரிய ரகசியத்தை நம்ம போன ஜென்மத்து ரகசியத்தை பார்ப்பதாக இருந்தால், எட்டுக்குரியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் சிம்ம வீட்டில் இருக்கிறார். இந்த 8க்குரிய சுக்கிரன் சிம்ம வீட்டில் இருப்பது 8க்கு அந்த சிம்ம வீடு பாதக வீடு. அப்போ சுக்கிரன் சொல்லக்கூடிய கல்யாண லைஃபு, கல்யாண வாழ்க்கையில் எதுவுமே ஒத்து வருவதற்கு வாய்ப்பில்லை. கல்யாணம் முடித்தாலும் தன்னுடைய குழந்தைகள் இருந்தாலும் பிரிந்து தான் வாழ்வார். இவருக்கு செய்யக்கூடிய கடமை என்ன உண்டோ அதுக்கு தக்கபடி இவருடைய வாழ்க்கை, இவருடைய சுற்றி சூழ்நிலைகளும் உறவினர்களும் இருப்பார்கள். அப்போ தாய் தந்தர்களை பார்க்கக்கூடிய ஒரே பொறுப்பு தான் இந்த ஜென்மாவில் இவருக்கு இருக்கின்றது. இந்த ஜென்மாவை கழிப்பதற்கு இவர் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், தாய் தந்தர்களை சரியான முறையில் கடைசி காலம் வரைக்கும் கவனிக்க வேண்டும். அதுவே இவருடைய விடுதலை. இந்த நபர் இந்த விஷயங்களை கவனித்து செய்யவில்லை என்றால் இன்னொரு பிறப்பு எடுக்கும்போது இந்த வினைகள் எல்லாம் 1க்கு டபுளாக மாறி மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகும். ஆகையால் ஒவ்வொரு மனித ஜாதகத்திலும் 12ஆம் இடத்தில் பாவத்தில் முன்ஜென்ம கர்மாவும், 5ஆம் இடம் நாம் முன்னே செய்த நல்வினைகளும் நன்மைகளும், 8ஆம் இடம் நம் வாழ்க்கையில் வாழ்வதற்குள்ள திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் மாற்றங்கள், திடீர் துன்பங்கள், திடீர் இன்பங்கள் எல்லாமே 8ஆம் இடத்தை வைத்து நாம் பார்த்து கொள்ளலாம். இவையெல்லாம் சரித்தாக கவனித்து முதலில் செய்யக்கூடிய வேலை, இந்த ஜாதகத்தில் நாம் என்ன பரிகாரம் பண்ண வேண்டும், எந்த கோயிலுக்கு போக வேண்டும், எந்த உறவினர்களை கரெக்டான முறையில் நம்ம கவனிக்க வேண்டும் அப்படின்ட்டு அது செய்து விட்டீர்கள். ஆனால் இந்த ஜாதகத்தில் உள்ள முன்வினை கர்மவினை எல்லாம் ஓரளவுக்கு எராஸ் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு புண்ணிய ஜாதமாக ஓரளவுக்கு மாறிவிடும். இது மாதிரி நட்சத்திரம்லாம் தேவையில்லை, கட்டங்களுடைய தொடர்பு வைத்து நீங்கள் அந்த ஜென்ம பகை, இந்த ஜென்ம தோஷங்கள், சாபங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். பராசர முறையில் தான். பாவங்கள் முக்கியம். அந்த பாவத்திற்கு முக்கியமான ஒரு இடம் லக்கணம், 12ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம். இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதில் சேர்க்கப்பட்ட பாவ வினைகள் கிரகத்தின் காரகத்தின் மூலமாக எடுத்து அந்த பரிகாரத்தை நீங்கள் சரிவர ஆக்ட் பண்ணினா நிச்சயமாக வாழ்க்கையில் முதல் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அந்த ஜென்மம் நல்ல ஜென்மமாக அமையும் என்பது வேறு வழியே கிடையாது. அடுத்த ஒரு வீடியோவில் இந்த கர்ம தோஷங்கள் சாபங்களை பார்ப்பதற்கு நிறைய வழிகள் இருக்குது, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.